Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி தனது மகனுடன் வசித்து வந்தார். சரியாக பேச முடியாத மூதாட்டி கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவு காரணமாக படுக்கையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞர் ஒருவன் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சப்தம் போட்ட மூதாட்டியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெள்ளக்கோவில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஞானபிரகாஷ், உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மூலனூர் சாலையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவன் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தாக்கியது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கைதான சதீஷ்குமார் மீது ஏற்கனவே காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக போக்சோ வழக்கும் உள்ளது. இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவன் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளான் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் காமக்கொடூரன் சதீஷ்குமார் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தாக்கியதால் மேலும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவரது உறவினர் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. கன்னிவாடியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூதாட்டி திடீரென உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது மருமகனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மூதாட்டி இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவரது உடலை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். இந்த நிலையில் உடற்கூறாய்வுக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத அறையில் அவரது உடல் வைக்கப்பட்டது. 10 நாளைக்கு முன்னாடி என்னோட மாமியார் சரஸ்வதிங்கிற அம்மாவை சதீஷுங்கிற 35 வயசு பையன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதனால் அந்த அம்மா சுயநலம் விழுந்துட்டாங்க. அதை வெள்ளவெளி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திங்கட்கிழமை மணிக்கு மத்தியானம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. எதனால் இறந்தாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச சதீஷ் மேரில் கொலை வழக்கம் பதிவு பண்ணி அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த விஜய் பிரச்சாரத்தினப்போ பெண்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சோடனே சரியான பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லி அவ்வளோ வீரவாசனம் பேசின விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏகப்பட்ட கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருக்கு. விஜய் எந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலை. பாலியல் வன்கொடுமை சேர்ந்த நடு ரோட்டில் சுட்டு கொல்லணும். கடுமையான தண்டனை வந்தால் மட்டும்தான் இதை கட்டுப்பாடு பண்ண முடியுமே தவிர விஜய் வந்ததுலேருந்து இதுக்கு 35க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த 15 நாளில். இன்னும் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடை எந்த மக்களாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி மட்டும்தான் இது பாலியல் வன்கொடுமைக்கு தக்க தண்டனை கொடுக்க சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இச்சம்பவம் குறித்து மூலனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த மூதாட்டி பாலியல் பலாத்காரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாரா இல்லை உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தாரா என்பது குறித்து பிரேத பரிசோதனையின் முடிவில் தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே சிறுமி பாலியல் புகாரில் போக்சோ வழக்கில் கைதான சதீஷ்குமார் ஜாமீனில் வெளிவருவதற்கு முன்பே காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறையில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் ஒரு பாலியல் கொடூரம் நிகழ்ந்திருக்காதே என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக காங்கேயம் செய்தியாளர் சுரேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.